ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்போவாவது மாவு வந்து ரொம்பவும் புளிச்சு போய் கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும். அது நம்ம சாப்பிடவே முடியாத அளவுக்கு புளிப்பேறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாவை இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பிளாஸ்டிக் மணம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்பவும் அழுக்காகி இருக்கும். இந்த மாவை அது மேலே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் மணக்கட்டை எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இப்போ அந்த மாவை நான் இது மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் இப்படி தேய்ச்சி கொடுக்குறேன். அதே மாதிரி பின்பக்கமும் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதே மாதிரி இந்த மாவை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரும் இந்த ப்ரெஷ்ஷும் வச்சு இப்போ நம்ம பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷும் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பாருங்கள், இப்படி தண்ணி ஊற்றி நம்ம அலம்பிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மனை எவ்வளோ வந்து சுத்தமாக அந்த அழுக்கெல்லாம் போயிட்டுருக்கு, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மனை காஞ்சதும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது எப்படி நல்லா காஞ்சதும் பாருங்கள், இது எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதில் இருக்க அழுக்கு எப்படி போயிருக்கு பாருங்கள். இதில் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் அந்த புளிச்ச மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் வீட்டில் ட்ரை